ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு புது லெசன் பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டியில் லெவி ஆஃப் ஜிஎஸ்டி. லெவி அப்படின்னா என்ன, அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா லெவி இல்லாமல் ஜிஎஸ்டி கலெக்டே ஆகாது. ஏன்னா இப்போ லெவிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா, ஒருத்தவனை இவ்வளோ பே பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் லெவி. நம்ம லோக்கல் டேர்ம்ஸில் பார்த்தோன்னா, ஒருத்தனை இவ்வளோ அமௌண்ட்டை நீ பே பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் லெவி. ஸோ ஒரு லெவி இல்லாமல் எப்படி கலெக்ஷன் இருக்கும்? ஒருத்தன்ட்ட பே பண்ணுன்னு சொல்லாமல் எப்படி அவன் பே பண்ணுவான்? அந்த லாஜிக் தான் இங்கே லெவி. ஸோ இவ்வளோ இந்த பொருள் வாங்கினா இவ்வளோ டேக்ஸ் அப்படின்னு நம்ம மொதல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் லெவி. அடுத்து கலெக்ட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். லெவி பண்ணிட்டா கலெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போவுமே லெவி தான். அந்த லெவிக்கு வந்து செக்ஷன்ஸ் 9 அண்ட் செக்ஷன் 5 வரும். செக்ஷன் 9 சிஜிஎஸ்டி ஆக்ட்டும் செக்ஷன் 5 ஐஜிஎஸ்டி ஆக்டும் இருக்கும். அது என்னென்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கோப்பு. ஜிஎஸ்டியோட ஸ்கோப் என்ன? சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக்ட் 2017 இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக்ட் வந்து 2017 தான் வந்து ஸ்கோப் ஆஃப் ஜிஎஸ்டி. எக்ஸ்டென்ஸ் அப்ளிகபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஹோல் ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆல்சோ இன்க்ளூடட், அதுவும் இன்க்ளூட் ஆகிடும். சார்ஜிங் செக்ஷன், இது நான் இப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன். லெவி இருந்தால் தான் கலெக்ஷன் இருக்கும், லெவி இல்லாமல் கலெக்ஷன் இருக்கவே முடியாது. இதுதான் வந்து சார்ஜிங் செக்ஷன். 2 சார்ஜிங் செக்ஷன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சார்ஜிங் செக்ஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 வந்து செக்ஷன் 9. செக்ஷன் 9ல் என்ன சார்ஜ் பண்ணுறாங்களோ அந்த சார்ஜ் தான் ஜிஎஸ்டி. அதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பைசா கூட வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி ஐஜிஎஸ்டியாக இருந்துச்சுன்னா செக்ஷன் 5ல் என்ன அமௌண்ட்டு, என்ன ரேட்டு, எந்த பொருளுக்கு எவ்வளோ, அதை வந்து செக்ஷன் 5ல் சொல்லுவாங்க. அந்த செக்ஷன் 5ல் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு மேலே ஒரு பைசா கூட வாங்க முடியாது. ஃபஸ்ட்டு செக்ஷன் 9 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டேக்ஸ். இப்போ நம்ம செக்ஷன் 9ல் சொல்லப்படுற டேக்ஸுக்கு பேர் சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் விச் மீன்ஸ் இந்த சிஜிஎஸ்டி ஆக்டில் என்ன ஆக்ட் சொல்லியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன டேக்ஸ் போய் சேரப்போகுதோ அதுதான் சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஆனால் இன்ட்ரா ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே, இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடுக்குள்ளே நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கு தான் வந்து சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் வரும். வித்தின் எ ஸ்டேட், தமிழ்நாடுக்குள்ளே இல்லை கேரளானா கேரளாக்குள்ளே, அந்த மாதிரி வித்தின் எ ஸ்டேட்குள்ளே நடக்கிற டேக்ஸுக்கு பேர் தான் வந்து இன்ட்ரா ஸ்டேட் சப்ளையோட டேக்ஸு. ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸப்ட் ஆல்கஹாலிக் லிக்கர். இது ஏன் வந்து போன வீடியோலேயே சொல்லியாச்சு, இன்னும் கொண்டு வரல. ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸுக்கான டேக்ஸு வேல்யூ வந்து செக்ஷன் 15ல் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. செக்ஷன் 15 என்னங்கிறத நம்ம பின்னாடி வேல்யூ ஆஃப் சப்ளை லெசனில் படிப்போம். அந்த வேல்யூ என்ன வேல்யூவில் அவங்க டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்களோ அந்த வேல்யூக்கு தான் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ண போகிறோம். சச் ரேட்ஸ் நாட் எக்ஸீடிங் 20%. 20% டேக்ஸ் தாண்டக்கூடாது. மேக்ஸிமம் 20% தான் இருக்கலாம். அதான் வந்து மேக்ஸிமம் 20%. ஸோ ஒரு இதை வந்து டீப்பாக ஒரே லைனாக படிச்சிருவோம், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். டேக்ஸுக்கு நேம் வந்து சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஸோ டேக்ஸ் கால்டு சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஆன் ஆல் இன்ட்ராஸ்டேட் சப்ளை. ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே நடக்கிற சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆர் போத். குட்ஸாகவும் இருக்கலாம், சர்வீஸாகவும் இருக்கலாம், இல்லை ரெண்டாக கலந்தும் இருக்கலாம். ஆனால் எக்ஸப்ட் ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷனாக இருக்கக்கூடாது. எந்த வேல்யூலன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 15ல் டிட்டர்மைன் பண்ண வேல்யூவில் ஜிஎஸ்டி ரேட்டு 20% தாண்டக்கூடாது. இதுதான் வந்து செக்ஷன் 9ஓட சார்ஜிங் செக்ஷன். இந்த சார்ஜிங் செக்ஷனில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.